மதுரை பக்கத்தில் உசிலம்பட்டி என்ற இடத்துல இருக்கோம். இங்கே வந்து பால் டிவி கருணாகரன் அவர்கள் முதியோருக்கு, முடியாதவங்களுக்கு, ஊனமுற்றோர் இவங்களுக்கெல்லாம் நலத்திட்ட உதவிகள் வருஷம் பண்ணிக்கிறார். இந்த ப்ரோக்ராமுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துடுவோம். இந்த ப்ரோக்ராம் நம்ம சேனலில் இப்போ முழுமையாக ஒளிபரப்ப போகிறோம். இதை கண்டு இதற்காக உங்களுடைய முயற்சி என்னவோ அதை நீங்கள் செய்யுங்க. இது வந்து உசிலம்பட்டியில் பால் டிவி கருணாகரன் மே தினத்துக்காக ஏழைகளுக்கு, இல்லாதவங்களுக்கு, திக்கற்றவங்களுக்கு, அனாதைகளுக்கு, பார்வை இழந்தவர்களுக்கு, வயதானவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக பொருட்கள், மளிகை பொருட்கள் வந்து இறங்கினது. இதை வந்து நாளைக்கு கொடுப்பாங்க. ஒரு மண்டபத்தில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இனிமேல் ஜனம் வருவாங்க. நம்ம கூட ஜாமக்காரன் இருக்கார். அவரும் செல்ஃபி எடுத்து வீடியோ போட போகிறாரு. நாளைக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. மதியமாக நைட் சாப்பாடு, காலையில் சாப்பாடு, மதியம் மட்டன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை எல்லாத்தையும் போட்டு செய்வாங்க. ஜாமக்காரர் இறங்கி அவர் பங்குக்கு வெயிட் தூக்குறாரு. அந்த மூட்டையில் எடுத்து போய் கொடுக்குறாரு. இதை இறக்கி ஒரு ரூமில் வச்சுருவாங்க. ரூமில் வச்சுட்டு இல்லை வெளியில் கூட வச்சுருவாங்க. நாளைக்கு தான் இதை மக்களுக்கு கொடுப்பாங்க. எண்ணெய், பருப்பு, புளி, பூண்டு, அரிசி எல்லாம், பைத்தம்பருப்பு, காராமணி, நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இப்படி எல்லாத்தையுமே அவங்க கொடுக்குறாங்க. இந்த முறை நிறைய மூட்டைகள் அதிகமாகிடுச்சு. 250 பேருக்கு சொல்லியிருந்தார். போயின்னு இருக்குது. நாளைக்கு தான் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நைட் சாப்பாடு, காலையில் சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வரப்போகிற பஸ் பேர்லாம் கொடுத்து வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவருடைய அவர் கூட இருக்கிறவங்க சென்னையிலேருந்து வராங்க, மற்றபடி எல்லா இடத்துலேருந்து வராங்க. மண்டபம் எடுத்துன்னு இருக்காங்க. பொருட்களை அந்த ரூமில் வைக்கிறாங்க. நாளைக்கு கொடுப்பாங்க. மளிகை பொருட்கள் எல்லாம் மட்டுமல்லாது ஃபேன் வந்து இறங்குது. ஃபேன் இல்லாதவங்களுக்கு ஃபேனு, இப்படி பல விஷயத்தில் ஏழைகளுக்கு உதவுறாரு பால் டிவி கருணாகரன் அவர்கள். ஃபேன் வந்துருக்குது. பெட்ஷீட்டு, லுங்கி, இந்த மாதிரி பொருட்களாக வந்துருக்குது. எல்லாருக்கும், ஏழைகளுக்கு, இயலாதவர்களுக்கு, வேலைக்கு போய் சம்பாதிக்காதவங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாரு. பெட்ஷீட்டு சார்லஸ் கேவா, பால் டிவி கருணாகரன் எல்லாம் வந்திருக்காங்க. ஜாமக்காரன் வந்திருக்காரு. நானும் இங்கே தான் இருக்கிறேன். ஏழைகளுக்கு, இயலாதவர்களுக்கு இவ்வளோ பொருட்களும் தயார் நிலையில் இருக்குது. நாளைக்கு மதியம் இதை கொடுப்பாங்க. நாளைக்கு மதியம் இவற்றையெல்லாம் கொடுப்பாங்க. பால் டிவி கருணாகரன் தலைமையில்
மளிகை பொருட்கள் கொடுக்குறாங்க நாளைக்கு. இன்று இரவு உணவு, நாளை காலை உணவு, மதியம் மட்டன் குழம்பு, சிக்கன் ஃப்ரையோட நாளைக்கு மதியம் சாப்பாடோடு முடிஞ்சு இதை கையில் கொடுத்து வரவங்களுக்கு காசு கொடுத்து அனுப்புவோம். எல்லாத்தையும் மேடையில் ஏற்றி வைக்கிறாங்க. இதனால் காலையில் நிறைய பேர் வருவாங்க. இந்த இரவு நேரத்தில் லோக்கலில் வந்திருக்காங்க. அவர் நாளைக்கு வண்டி எல்லாம் வருவாங்க. வந்து அந்த வசனமே மறைக்கப்பட்டிருக்கு. அதில் தான் பக்தி இருக்குது, தேவ பக்தி. அப்போ அந்த 1:27 யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் வருகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிப்பதும் சுயநலம் என்கிற உலகத்தால் கரைவிடாதபடி தங்களை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய். இதுதான் பக்தி என்று வேதம் சொல்லுது. ஆனால் மக்கள் எப்படியோ பலவிதமான பக்திகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். சுத்தமான பக்தி என்பது அதனால தான் நாங்கள் என்ன செய்யணும், அக்னி சபையினுடைய காணிக்கையை மக்களுக்கு பகிர்ந்து நாளைக்கு தான் சிறப்பாக நடக்கும். இன்னைக்கு பால் டிவி கருணாகரன் அவர்கள் வந்து நலத்திட்டங்களை உதவி செய்கிறாரு. இங்கே ஒரு மண்டபத்தை எடுத்து நேற்று நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போது மார்னிங் வந்துன்னு இருக்காங்க உதவிகளை வாங்கிறதுக்கு. பார்வையற்றவங்க, முடியாதவங்க, வயசானவங்க, அனாதைகள், உதவி இல்லாதவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சி செய்கிறாரு, உதவி பண்ணுறாரு. இதுன்னு ஜனங்க வந்துன்னு இருக்காங்க. மூட்டைகளெல்லாம் அங்கே அடுக்கி வச்சுருப்பாங்க. மேடையில் மூட்டைகளெல்லாம் அடுக்கி வச்சுருக்குது. மளிகை மூட்டை, பெட்ஷீட்டு, ஃபேனு எல்லாத்தையும் இருக்குது. அங்கே கொடுக்க போகிறாங்க. பார்ப்போம், கொடுக்கும்போது பார்ப்போம். எல்லா ஊனமுற்றவர்களும் முடியாதவங்க தான் இங்கே வருவாங்க, வந்து இருக்காங்க. எல்லோரும் நலத்திட்ட உதவிகள் செய்யப்படுறாரு. இன்னும் கண்ண உட்காந்துருக்காரு மஞ்சள் சட்டை போட்டுட்டு. ஒரு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஜாமக்கார் வந்திருக்காரு. ஜாமக்கார் குணா இன்னும் ஒவ்வொருத்தர் வந்துட்டு இருப்பாங்க. மஞ்சள் சட்டை போடும்போது தான் கருணாகரன். மேலே நலத்திட்ட பதிவு ஒழுங்கி எல்லாம் இருக்குது. எல்லாம் ஊனமுற்றவர்கள், நினைவில் சரியில்லாதவங்க, கண் பார்வை இல்லாதவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு கஷ்டமாக இருக்குது. இவங்க இந்த நிலைமையை பார்த்து மேலே பார்த்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அதுக்கு கீழே பார்த்துற மாதிரி ஒருத்தர் இருக்காரு. இவங்களெல்லாம் பால் டிவி கருணாகரன் அவர்கள் நலத்திட்ட உதவி செய்கிறார். இன்னும் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. அவர் ரொம்ப ஸ்டிக் வச்சு நடக்கிறாரு. இவர் பின்னால் வர்றது கண்ணு தெரியாதவர். அவருக்கு இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போகிறாரு அண்ணனை.
அது மாதிரி ஆங்காங்கே போய் நலத்திட்ட உதவிகள் தேடி பிடிச்சி நன்மை செய்கிறார். இந்த மாதிரி வசனங்கள் நம்ம பொதுவாக எல்லாருமே சார்லஸ் அவர்கள் பேசுகிறாரு. இது வந்து மே தினத்தை முன்னிட்டு கருணாகரன் அவர்கள் நடத்தி இந்த மீட்டிங்கு வந்திருக்காரு. கேபா வந்திருக்காரு. பீட்டர் சீமன் வந்திருக்காரு. ஃபாதர் வந்திருக்காரு. ஆல்பர்ட் ஃபாதர் வந்திருக்காரு. மக்கள் எல்லாரும் வந்து ஒரு குரல் கொடுத்தாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா பரபாசா என்ன பண்ணிருக்காங்க கேட்கலையா? கேட்குதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்க போறாங்க? ஜட்ஜி கிட்ட போறாங்க. ஜட்ஜி சபை உறுப்பினர்கள் ஃபாதர் ஆல்பர்ட் மே தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற பாட்டி கருணாகரன் அவருடைய ப்ரோக்ராமுக்கு வந்து பேசினிருக்காரு. அனைவருக்கும் நன்றிகளையும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, முதலாவதாக பேசிய சகோதரருடைய பெயர் தெரியவில்லை, அருமையாக கூறினார். என்ன என்றால், எங்கே நாம் கூடியிருக்கிறோமோ அந்த இடத்தில் இறைவன் இருக்கின்றார். ஆகவே இந்த இடத்தில் கடவுள் இறைவன் இருக்கின்றார் என்பதை நான் விசுவசிக்கிறேன். நீங்க விசுவசிக்கிறீங்களா? எஸ், கடவுள் இங்கேதான் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்று உழைப்பாளர் தினத்தை கொண்டாடுகின்றோம். இந்த உழைப்பின் அருமையை நிறைய பிள்ளைகள் இளம் வயதில் நிறைவேற்றிருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு கதை மூலமாக. ஒரு முறை ஒரு பெரிய பணக்காரர் ஒருவர் இருந்தார். அவருக்கு நிறைய செல்வங்கள் இருந்தது. நிலம், தோட்டம், துறவு, பேங்கில் நிறைய பணம் இருந்தது. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு மகன். அந்த மகன் எப்படி இருந்தால், அவர் செய்வது மூணு வேலை. காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு. இந்த உணவை தின்பார், அப்படியே மீண்டும் தூங்கி கொண்டிருப்பார். இதை பார்த்தவுடன் தந்தைக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. கோபப்பட்டு தன்னுடைய மகனை சொல்கின்றார், நீ இந்த வீட்டிற்கு உழைத்து 100 ரூபாய் சம்பாதித்து வந்தால்தான் உனக்கு இந்த வீட்டில் இடம் என்று திட்டவட்டமாக கூறுகின்றார். அம்மா பார்க்கறாங்க, ஐயோ நமக்கு இருப்பது ஒரே ஒரு பையன். அப்பா திட்டும் போது மகன் மேல பாசம் ஒரு பக்கம், கணவன் மீது. அப்பொழுது மகனிடம் அம்மா சொல்றாங்க, தம்பி உனக்கு நான் ஒரு 100 ரூபாய் தந்துடுறேன். இந்த 100 ரூபாயை கொண்டு உள்ள ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்து ஈவினிங் முடிஞ்ச உடனே அப்பா வரும் பொழுது வந்து அப்படி சொல்றாரு. பையனும் சாயங்காலம் அப்படியே வந்து அப்பாவோட, அப்பா இன்று நான் சம்பாதித்த 100 ரூபாய் அப்படி சொல்லி கொடுக்குறாரு. அதை வாங்கணும் அவங்க அப்பா கிழிச்சு கீழே போட்டு அப்படி போயிடுறாரு. பையன் அப்படி போறான். அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா கேட்கிறாங்க, ஏங்க பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்த பணத்தை ஏன் கிழிச்சு போட்டீங்க? அப்பொழுது தந்தை மனைவியிடம் கூறினார், ஒரு வேலைக்கு போறவன் களைத்து வியர்வை இருக்கும். இவன் காலையில எப்படி ஃப்ரெஷ்ஷா போனாலும் அதே மாதிரி சாயங்காலம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறான் என்று கூறினார். உடனடியாக அம்மா நைசா அப்பா கிட்ட செய்தியை வாங்கி மகனிடம் சொல்றார், மகனே நாளைக்கு நீ வரும்போது சாயங்காலம் வரை அமைதியா உடைய நண்பர் வீட்டுக்கு வரும்போது வேர்க்க விரும்பிட்டு ஓடிவான்னு சொல்றாங்க. உடனே அடுத்த நாளும் அதே மாதிரி பையன் வேர்க்க விரும்பிட்டு ஓடி வந்து அப்பாட்ட ஒரு 100 ரூபாய் கொடுக்குறான். அப்பா அந்த வாங்கி கீழ்ச்சி போடுறாரு. அம்மா திரும்ப சொல்லி, என்னங்க நம்ம பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வேர்க்க விரும்பிட்டு சம்பாதிச்ச காசை ஏன் கீழ்ச்சி போட்டீங்க? உடனே நீ என்ன போய் சொல்லி திரும்ப என்னை ஏமாத்தாத. நல்லா நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு உழைப்பவன் எப்படி ஒலிம்பிக் ஓட்ட பந்தயத்தில் ஓடி வர முடியும்? என்னை ஏமாற்றாது. இனி பையனை எடுத்தான் என்றால் உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது என்று திட்டவட்டமாக கூறினார். அப்பொழுது அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அப்பாடா அடுத்த டிக்கெட் நான் தான் என்று. மகனே உங்க அப்பாவை ஏமாற்ற முடியல. எனவே ஒரு நாள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் எப்படியாவது 100 ரூபாய் சம்பாதித்து கொண்டு வரேன். மகன் சென்றான், கஷ்டப்பட்டு சம்பாதித்து 100 ரூபாய் சம்பாதித்து கொண்டு வந்தார்.
அப்பா அந்த காசை வாங்கி திரும்ப அவர் பிரிச்சு போட்டு அப்படி பிரிக்கிறார். உடனே மகளுக்கு கோபம் வருகிறது. ஏய் தகப்பா, நீ எல்லாம் அந்த அப்பனாடா? காலையிலிருந்து சாயங்காலம் வரை கஷ்டப்பட்டு உழைத்த அந்த காசை வைத்து இப்படி இருக்கிறாயே, உனக்கு அறிவு இருக்கிறதா? நீ எல்லாம் ஒரு மனிதனா என்று கேட்டார். அப்பொழுது தந்தை கூறினார், ஒரு நாள் உழைத்த காசை நீ 100 ரூபாயை விற்றபொழுது உனக்கு இவ்வளவு வருத்தம் இருக்கிறதே, இரவு பகலாக கஷ்டப்பட்டு உழைத்த காசை நீ செலவழிக்கும் பொழுது எந்த ஒரு உழைப்புமின்றி என்னுடைய பணத்தை நீ வீணடிக்கும் போது என்னுடைய மனதில் எப்படி வேதனைப்பட்டிருக்கும் என்று தன்னுடைய மகனிடம் கேட்டார். அப்பொழுது அந்த மகனுக்கு அறிவு பெருகு பிறக்கிறது. அன்றிலிருந்து அவர் கடுமையாக உழைக்க தொடங்கினார். நாங்கள் கஷ்டமாக உழைப்பவர்களுக்கு தான் தெரியும் அந்த உழைப்பில் இருக்கும் பின்னால் இருக்கும் வலிகள், வேதனைகள் என்று. அந்த உழைப்பின் உன்னதம் தெரிந்தால்தான் நிச்சயமாக அந்த நாம் உழைக்க வேண்டும் என்ற எண்ணம். ஆகவே இந்த உழைப்பான தினத்திலே கிறிஸ்தவ மக்களாகிய நாம் அனைவரும் உழைக்க வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும். ஒரு காலத்தில் நீங்கள் நன்கொடையாக இருந்தாலும் உழைப்பின் மூலமாக நீங்களும் மாறுவீர்கள். ஒரு இன்னைக்கு வாங்குவது நிச்சயமாக மாறுவீர்கள். ஆகவே உங்கள் அனைவருக்கும் உழைப்பவரது நாம் வாழ்த்துக்கள். நாம் அனைவரும் கடினமாக உழைக்க வேண்டும். இரண்டாவதாக எங்களை பார்ப்பதற்கு சின்ன பார்க்க ஒரு நாள் அங்கேயோட வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக நீங்கள் அதற்கு காரணம் என்றால் இந்த சபை கண்காணி பவுலடியார். உண்மையை சொல்றேன், நான் எனக்கு தெரிந்த வரைக்கும் ஓப்பன சொல்றேன், உங்களை மறைப்பதற்கு எதுவுமே இல்லை. ஊழியத்துக்கு வராங்க, புதுசா வராங்க, வரும்போது பவுலடியார் மாதிரி வராங்க, பவுலா வராங்க. ஊழியத்துக்கு வந்த பிறகு சவுலா மாறிடுறாங்க. அது எப்படி என்றால் பவுலா மாறின என்ன சொல்றாரு? எம்பா பிலிப்பியர் 3 சொல்றாரு, நான் பிறப்பால் நான் ஒரு இஸ்ராயேல் இனத்தவன், நான் ஒரு பெஞ்சமின் குலத்தினர், பரிசேயன், யார் பிரமாணத்தில் நான் தேடியவன் என்று சொல்றான். ஆனால் அது எப்போ பவுலா மாறின அவ்வளவு தாண்டி சொல்றாரு. ஆனா ஊழியத்துக்கு வரவங்க பவுலா இருக்கிறவங்க சவுலா மாதிரி அப்படியே அவர்கள் நான் பாஸ்டர் என்னோட இதெல்லாம் வர முடியுமா? அவர் சைக்கிள்ல வர, பைக் வாங்குறாரு, கார் வாங்குறாரு, அப்படி இதெல்லாம் அப்படி நிறுத்தமாக அப்படி வேறு மாதிரி சென்று விடுகிறது. ஆகவே அந்த பவுலடியார் தன்னுடைய பேருக்கு ஏற்றவாறு அந்த பவுலடியார் இருந்த அந்த குணத்தை அப்படியே அவர் மெயின்டைன் பண்றாரு. அவர் அப்படியே மெயின்டைன் பண்றாரு. ஒரு சில பேர் ஊர் முழுக்க பணம் வாங்கி வச்சிருப்பான், பேரை கேட்டா கோடீஸ்வரன், உடம்பு முழுசு வியாதியா இருக்கும், அவன் பேர் என்னன்னா ஆரோக்கியராஜ் இருப்பான். அதுக்கு அடுத்தது மண்டையில் அறிவே இருக்காது, கேட்ட அறிவழகம்பான். ஆனால் அந்த பவுலடியார் என்ற அந்த வார்த்தைக்கு தந்தபடி அந்த குணத்தை அப்படியே கொண்டிருக்கிறார். ஆகவே நிச்சயமாக இருக்கும். அவரோட பிடித்ததில் எனக்கு ஒரு நல்ல குணம் என்ன, 2 குணம். முதல் குணம் என்னவென்றால் அவருக்கு சுத்தமாக நடிக்கவே தெரியாது. இங்க பாருங்க, நம்ம சார்லஸ் பிரதர் அவரை கூப்பிட்டு நான் டைம் பார்த்தேன், 35 நிமிஷம் கூட நடிக்க தெரியல. நான் பெருமைக்காக சொல்லல, உண்மையிலே நான் உண்மை சொல்றேன். கேட்டதுக்கு திருப்பதி வீடியோ போட்டு எத்தனை செகண்ட் ஓடுன்னு பாருங்க, 1 நிமிஷம் கூட நடிக்க தெரியல அவருக்கு. அதனால அவருக்கு ஒரிஜினல் இருக்கிறதுனால யாருக்குமே பிடிக்கல, ஒரிஜினலுக்கு பிடிக்கல. இன்னைக்கு கலர் எது போலிக்கு இருந்த மார்க்கெட் அதிகம், நல்ல கலர் பைக் அடிச்சு போடுறாங்க, அதுதான் இருக்கும். ஆனால் நடிக்க தெரியாத ஒரு நல்ல மனிதர். இரண்டாவதாக அறிமுகமான அடுத்த நிமிடமே கேட்பார், நீங்க எனக்கு என்ன தள்ளி கேட்க மாட்டேன், நான் உங்களுக்கு என்ன செய்யணும் கேட்பேன். அது யாரா இருந்தாரு அவங்களுக்கு பின்புலம் தெரியாது, அவங்க யாரும் தெரியாது, எங்கேருந்து வராங்க எல்லாம் தெரியாது. அடுத்து கேட்கறாங்க, அவங்க என்ன செய்யணும், அவங்க பாட்டில இருக்கோ இல்லையோ, அதுக்கு அப்புறம் மங்கள் மாற்றுத்திறனாளிகள் உங்க எல்லாரையும் வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இன்னைக்கு உழைப்பாளர் தினம். நம்ம எல்லாருமே உழைக்கிறோம். இப்போ மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் நீங்க 3 நாள் வேலையில போய் வேலை பார்க்குறீங்க, மற்றபடி கோயில்பட்டியில் என்ன செய்யறாங்க, வியாபாரம், கடல மிட்டாய் வியாபாரம் பண்ணுகிறாங்க. இப்ப கோயில்பட்டியில் கடல மிட்டாய் வியாபாரம்
அவங்க நல்லா வச்சு ஜீரோ வச்சு கள்ளமிட்டாய் வியாபாரம் கோயில்பட்டி அப்படியே எல்லாருமே மலைவாழ் மக்கள் எங்க போய் உழைக்கிறாங்கன்னா மலையில ஏறி அங்க தன்னுடைய வாழ்வாதாரமான உழைப்பு நாளாக கண்டுபிடித்து அதுல வியாபாரம் பார்த்து என்ன செய்யறாங்க, வியாபாரம் பண்ணி உழைப்பை நடத்துகிறார்கள். அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப நம்ம எல்லாருமே உழைக்கிறோம். நான் என்ன வேலை செய்யறேன்னு எல்லாருமே தெரியும். நான் வந்து கடுமையா இருக்க உழைக்கிற வேலையும் பார்ப்பேன், இருக்க உருக்கிற வேலையும் பார்ப்பேன். எல்லாருக்குமே தெரியும். நான் பார்க்கிற வேலை மிகவும் கடினமான வேலை. அது மாதிரி என்னை கூட எல்லாரும் கடினமான வேலை பார்க்கணும்னு நான் சொன்னது. நம்ம நடுவில் சைக்கிள் வந்துருக்காரு. அவரு ஒரு விவசாயி. அவரை பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவர் வரவு பாக்கியமா வெட்டி வேலை பார்க்கறது வந்து அவருடைய கையும் பாதத்தையும் பார்த்தாலே சொல்லிடும். ஏன்னா அவருக்கு நம்ம இன்னும் டைம் கொடுக்குறது பேச டைம் இல்லை. டைம் எடுத்து அவருக்கு அவர் எங்க தூத்துக்குடி பக்கத்தில் நாசரேந்திரன். இப்போ ஆல்பர்ட் அவர்கள் வந்திருந்தாங்க, பேசினார். அதாவது நம்ம மீட்டிங்ல அவர் கலந்துக்கிறத விருப்பப்பட்டது ஒரு பெரிய காரியம். எப்படி ஒரு ஃபாதர் அப்படி அழைக்கப்படுற ஒரு போதகர் வந்து இன்னைக்கு நம்மளோட கலந்துக்கிறாருன்னா அது நம்முடைய நடவடிக்கைகள் பிடித்ததுனால அவர் என்ன செய்யறாரு, கலந்துக்கிட்டு அவரை காட்டிக்கலாம். அவர் போதகர். ஆக இப்ப நம்ம இங்க ஏன் கூடி இருக்கோம்னா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே அப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிற வசனத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் நினைச்சிருக்கோம் கூடியிருக்கோம். இப்ப நம்ம தான தர்மம் பண்றோம், நம்ம பெருமைக்கோ பகுமானத்துக்கோ பகட்டுக்கோ பண்ணல. நமக்காக ஒரு கடவுள் நம் ஒரே மகனை பலியாய் கொடுத்தார். தன் மகனையே பலியாய் கொடுத்தார் என்பதே அன்பு. அது மிகப்பெரிய அன்பு. நாம நம்ம பிள்ளைய பலியா கொடுத்து அடுத்தவங்க என்ன செய்ய மாட்டோம், நாம காப்பாற்ற மாட்டோம். நம்ம பிள்ளைய பலியாக்கி ஒரு ஏழையை வாழ வைக்க மாட்டோம். அது முடியாது. ஜென்ம சுபாவம் அதை தடுக்கும். அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் நடத்தி காட்டினார். பால் டிவி கருணாகரன் சார்பில் வந்து மே தினத்தை கொண்டாடி ஏழைகளுக்கு ஊனமற்றவர்களுக்கும் உதவி செய்து சாப்பாடும் கொடுக்குறாரு. பிரியாணி, கறி, ஒயிட் ரைஸ் சாப்பிடணும், ஒயிட் ரைஸ் சாப்பிடலாம். இப்படி ஒரு நல்ல அதாவது நேற்று நைட்டு ஆரம்பித்து நைட்டு இரவு உணவு, பகல் உணவு, காலையில் டிஃபனு இப்படிலாம் கொடுத்து மதிய உணவும் 1ஆம் தேதி மதிய உணவும் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. மட்டன், சிக்கன் பிரியாணி, ஒயிட் ரைஸ் எல்லாத்தையும் மக்கள் நிறைவாக சாப்பிட்டு வராங்க. ஏழைங்க, முடியாதவங்க, வயசானவங்க ஒயிட் ரைஸ் சாப்பிட்றாங்க. யார் யாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டு வாங்கி திருப்தியாக சாப்பிட்றாங்க. மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வர போகிறாங்க, கண் பார்வையற்றத்தினால 2 பேர் வராங்க. இப்படிலாம் வந்து ஏழைகளை தேடி முடியாதவங்களுக்கு உதவி செய்கிறாரு பால் டிவி கருணாகரன் அவர்கள். வருஷத்துக்கு 2-3 முறை செய்தார், அப்போ செய்கிறாரு. இப்போது மே 1ஆம் தேதி மலைவாழ் மக்களுக்கு உதவி செய்கிற வீட்டு கட்டி கொடுக்குறாரு. இப்படியெல்லாம் செய்துட்டு அவங்களுக்கு மொத்தமாக கூப்பிட்டு என்ன உணவையும் கொடுக்குறாரு.
திருப்திகரமான உணவையும் கொடுக்குறாரு. இது 2வது பந்தி போயிட்டு இருக்குது. 1வது பந்தி உட்காருவாங்க. வயசானவங்க, சின்ன குழந்தை சாப்பிட்டு இன்னும் பொருட்கள் கொடுப்பாங்க. பொருட்களை வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் சாப்பிட வச்சுட்டு மளிகை பொருட்களை கொடுக்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் போவாங்க. மேலே மளிகை பொருட்கள் இருக்குது. இவங்களாம் சாப்பிட்டுட்டு வந்த பிறகு மளிகை பொருட்களை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. பெட்ஷீட்லாம் கொடுக்குறாங்க. இந்த முறை பெட்ஷீட்லாம் கொடுக்குறாங்க. லுங்கி, புடவைகள் எல்லாம் கொடுக்குறாங்க. மே தினத்துக்கு இது 3 மாதத்துக்கு ஒரு முறை வருஷமெல்லாம் செய்கிறாங்க. 15 வருஷத்துக்கு மேலே இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. 15 வருஷத்துக்கு மேலே இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. மக்கள், வயசானவங்க, குருடர், பார்வை இல்லாதவர், மாற்றுத்திறனாளிகள், ஏழைகளுக்கு ஃபேனு எல்லாம் கொடுத்துருக்காரு. ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு இதில் பாருங்கள், ரொம்ப முடியாமல் கையெல்லாம் ஒரு இழுத்துட்டு போயிட்டு, காலெல்லாம் ஒரு வண்டியாக தான் இருக்குது. பிரியப்பட்டவங்களுக்கு, பார்வை இல்லாதவங்களுக்கு பால்டி கருணாகரன் ஒரு வருடமும் உதவி செய்கிறார். பார்வை இல்லாத ஸ்டிக் வச்சுட்டு இருக்காரு. நிறைய வயசானவங்க, முடியாதவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய உதவிகளை வாங்கிட்டு போகிறாங்க. கை உடைந்தவர், விபத்தில் அடிப்பட்டவங்க, வச்சு நடக்குது, பார்வை இல்லாதவங்க இருக்காங்க பாருங்க. நிறைய பேர் ஒரு வீடு தேடி போய் வேறு இதெல்லாம் பண்ணிட்டு வர்றாரு. வீடு தேடி போயிட்டு நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வர்றாரு. கடன் அடைக்கிறாரு. அவங்களுக்கு வந்து செல்ஃபோன் இல்லைன்னா செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறாரு. ஃபோன் இல்லாத இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? இப்போதைக்கு கண்ணாடி போட்டு ஒருத்தருக்காக பாருங்க, சிக்க வச்சுட்டு செல்ஃபோனுக்கு சார்ஜும் வாங்கி கொடுக்குறாரு, சார்ஜ் பண்ணி கொடுக்குறாரு. இவர் ஒருத்தருக்காக பாருங்க. ரொம்ப முடியாதவங்க, வேலைக்கு போக முடியாது, அவங்களெல்லாம் வேலைக்கு போக முடியாது, அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறார். இங்கே 2 பேர் உதவி ஸ்டிக் வச்சு நிற்காங்க. இவர் பார்வை இல்லாத நிற்காங்க. இவர் பார்வை இல்லாத மஞ்சா பை வச்சு நிற்காரு. எனக்கெல்லாம் வேண்டாம், நான் வேண்டாம் தானே சொல்லிட்டேன். நான் எங்கேயாவது நான் இருக்க மாட்டேன். அதே மாதிரி முடியாதவங்க, பஸ் ஏறி போக முடியாதவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து உதவி செய்கிறார். இதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்ட பிறகு அந்த பொருட்களை வாங்கிட்டு போவாங்க. பால்டி கருணாகரன் மே தினத்தை கொண்டாடும் போது நம்ம யூடியூபர்ஸ் சார்லஸ் ஜே அவர்கள், ஏபா, தூத்துக்குடி வில்லேஜ்மேன், ஜாமக்காரன் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. என்னென்னு பால்டி கருணாகரன் சாப்பிட்டுருக்காரு. சென்னையில் வந்து இது சன்னி சாப்பிட்டுருக்காரு. இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு முதல் மளிகை பொருட்கள், பெட்ஷீட் மாற்றுத்திறனாளிகள் முதல் ப்ரிஃபரன்ஸு. அவங்க வந்து மளிகை பொருட்கள், பெட்ஷீட்டு, லுங்கி,
எல்லாம் வாங்கிட்டு போவோம் புடவைகள். வயசானவங்க மாற்றுத்திறனாளிகள் இவங்களெல்லாம் நலத்திட்ட உதவியில் பால்டிவி கருணாகரன் செய்கிறார். வயசானவங்க பொருள் ஒரு கைலி முருகன், ஒரு கைலி இந்த இருக்கு போட்டிருக்கு போர்வை மளிகை பொருட்கள் போர்வை புளிஞ்சி கைலி ₹100 அவருக்கு முடியாது தூக்கவே முடியாது. அந்த பேரெல்லாம் அவர் தூக்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் கொடுத்துரு கையை பிடிக்க முடியாது. அந்த ₹200 வாங்கிக்க. அறுபது செலவுக்கு பஸ் பேருக்குன்னா ₹200. இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ₹200 கொடுக்குறாரு. கண்மணி உனக்கு ஒரு சேலை போர்வை அடுத்து மரியாள் போகிறாங்க. மளிகை பொருட்கள் புடவை ஒரு போர்வை அடுத்து ரத்னாக்கா மளிகை பொருட்கள் போர்வை புடவை பெருமாள் அவருக்கு பெருமாள் ஊனமற்றவர். அவருக்கு ஒரு கொடுங்க நீங்க லுங்கி போர்வை கைக்கு செல்வி போர்வை ஒரு சேலை மனைவி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. மலைவாழ் மக்கள் குறிஞ்சி நகர் மலைவாழ் மக்கள் தகவல் வாங்க. ஒவ்வொரு தனித்தனியாக கூப்பிட்டு நலத்திட்ட உதவிகளை செய்கிறாங்க. பார்வையற்றவங்க குறிஞ்சி நகர் மலைவாழ் வயசானவங்க பெருமாள் கையிலே ஒரு போர்வை பொருள் பேக்கில் வாங்கிட்டு அதுக்குள்ள பொருளை வைங்க. செலவு காசு ₹200. அடுத்து பசுமதி ஒரு சேலை ஒரு போர்வை ₹200 கையில் கண்ணெதிர பொருள் ஒரு சேலை ஒரு போர்வை இவ்வளோ உதவி நம்ம தெரிஞ்சு இதெல்லாம் செய்யல. தொடர்ந்து மலைவாழ் மக்களுக்கும் இல்லாதவங்க முடியாதவங்க கண் பார்வை ஒரு சேலை ஒரு போர்வை பொருள் இதாம்மா ₹200 வாங்கிட்டு போமா. எப்போ ரஞ்சன் ஒரு சின்ன பிள்ளைக்கு பேர் வச்சாருங்க, அந்த சின்ன பையனை கொடுத்தாங்க மலைவாழ் மக்களில். எனக்கு மறந்து வச்சு பிரபாகரன் பேர் வச்சார்.
செல்லமணி உன் குழந்தை எல்டிடிஇ தலைவர் நினைவாக பிரபாகரன் என்று பெயர் வைக்கப்பட்டது. ஒரு சேலை, ஒரு கைலி, ஒரு போர்வை, மளிகை பொருட்கள் சுதா போர்வை, ஒரு சேலை. ராணி இப்படி நில்லுமா அண்ணன் பக்கத்தில் நில்லு. வாங்க ராணி, நல்லா இருக்கேம்மா. மகாலட்சுமி கருப்பையா கூட வரலாம். மகாலட்சுமி அண்ணன் பக்கத்தில் நில்லு. 2000 வச்சுக்கோங்க. அந்த பிரபாகரன் கொடுங்க. குமராயி மலைவாழ் மக்கள் என்ன வேறு? குமராயி மாமா குமராயி, குமராய் ஒரு சேலை, ஒரு போர்வை. அடுத்து மாரியம்மாள் பிரபாகரன் பேர் வச்சிருக்க சின்ன பையன், ஒரு சேலை, ஒரு போர்வை. ஆமா, 200 ரூபாய். தேவி தேவி, ஒரு சேலை, ஒரு போர்வை, பொருள். 200 ரூபாய் ஆயிடுச்சு. காட்ராஜா காட்டுராஜா, காட்டு ராஜா நம்ம மலைவாழ் பிரபாகரன் சின்ன பையன் வந்திருக்கானா? எல்லாரும் ஐயா அவர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கருத்தா எல்லாரும் இருங்க. எல்லாரும் அன்பு செலுத்துங்க. எல்லாரும் மேலேயும் அன்பு செலுத்துங்க. கோபம் தான் அன்பு செலுத்துங்க. அன்பா இருங்க. ஒவ்வொருத்தரும் அப்படியே பிரியமா பழகுங்க. அவ்வளவுதான். நிறைய ரொம்ப நன்றி. வயதானவங்க எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்க. எதியா மே தின உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு எதிராளிகளுக்கு உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு உதவி செய்கிறாங்க. மளிப்பொருள், பெட்ஷீட்டு, எதிராளிகளுக்கு ஃபேன் கொடுத்துட்டாங்க, லுங்கி, இப்படியெல்லாம். எதிராளிகளுக்கு வந்து ஃபாதர் வந்திருக்கிறாரு. ராணியற்றவர்கள் இவருடைய இந்த நிகழ்ச்சியை அவர் பிடிச்சி அவர் சென்னையிலேருந்து வந்திருக்காரு. ஃபாதர் ஆல்பர்ட். இன்றைய கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய பாரம்பரியத்தை கையாண்டிருக்காங்க. ஒரு ஆலயம் கட்டி அதுக்கு மேலே ஒரு ரெட் கலர் சிலுவையை வச்சு பல்பு எரியிற மாதிரி, லைட் எரியிற மாதிரி வச்சு அதுதான் ஆலயம்னு சொல்லிட்டு மக்கள் நினச்சின்னு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு பால் டிவி கருணாகரன் அவர்கள் உசிலம்பட்டியில் அந்த ஏழை எளிய மக்களுக்கு, வயதானவர்களுக்கு, நடக்க முடியாதவர்களுக்கு, கண் பார்வை இழந்தவர்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கார். இதுதான் கர்த்தர் விரும்பும் ஒரு ஊழியம். எல்லாருமே இங்கே உடல் உறுப்புகள் சுத்தமாக பழுதாகாத இல்லை. எல்லாரும் பிரிவிலே குருடராக இருக்கிறாங்க, பாதியில் குருடர் ஆகிறாங்க. இப்படி கணவரால் கைவிடப்பட்டவங்க, வயதானவர்கள், வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாத உடல் ஊனமுற்றவர்கள், திறனாளிகள் இப்படியெல்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் தேடி போய் சென்று இந்த மாதிரி உதவி பொருட்கள், மளிகை பொருட்கள், பெட்ஷீட்டு, புடவை, லுங்கி, அதுக்கப்புறம் 3 வேளை சாப்பாடு உட்கார வச்சு அங்கே எல்லாத்தையும் மக்களுக்கு ஒரு நல்வொழுக்கத்தை போதிச்சு பால் டிவி கருணாகரன் வருடம் இதை செய்கிறார். இதுதான் ஊழியம். இதுதான் கர்த்தர் விரும்பும் ஊழியம். இதுதான் ஊழியம் சொல்லுது பைபிள். ஆனால் இன்றைய மக்கள் பாருங்கள், ஒரு ஆலயத்துக்கு போகிறது தான் வழிபாடு, அங்கே இருக்கிற பாஸ்டர் செய்கிறது தான் ஊழியம். சில பேர் அப்பா அம்மா வெட்டிட்டு கூட போய் கர்த்தருக்கு ஊழியம் போய் செய்ய போகிறேன்றாங்க. இந்த மாதிரி ஆட்களை யார் பார்க்குறது? நான் ஊழியம் பண்ண போகிறேன்னு கர்த்தருடைய கேஸ் நல்லா வல்லவன் சொல்கிறதுக்காக போயிட்டா இந்த மாதிரி ஆட்களை பார்க்குறது யார்? அதனால தான் இந்த மாதிரி இந்த 2025 இவர் 15 வருஷத்துக்கு மேலே இந்த வேலைகளை செஞ்சிட்ருக்காரு, மக்களுக்கு உதவிகளை செஞ்சுருக்காரு. இன்னும் தொடர்கிறது. இனிமேலும் அது அவர் இருக்கும் வரை அது தொடரும். அது எல்லோரும் செய்ய வேண்டும் என்பது இறை நோக்கம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.